வணக்கம். நான் உங்களுடைய ரிஜின் தொழில்நுட்ப ஆசிரியர். இன்னைக்கு கணினியுடைய வேகத்தை எப்படி நாங்க கூட்டுறது. இப்ப சாதாரணமாக நாங்கள் வாங்கும்போது ஒரு வேகம் இருக்கும். அதுக்கு பிறகு போக போக கணினியுடைய வேகமானது குறைஞ்சு கொண்டு இருக்கும். அப்ப அதால நாங்க கணினியுடைய வேகமானது குறையறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, கணினியில இருக்கக்கூடிய ஃபைல்களுடைய அளவுகள் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய சேமிப்பு இடமானது குறைந்து கொண்டே வரும். அப்ப அந்த குறைந்து கொண்டு வரும் பொழுதுதான் அதனுடைய வேகமானது குறையும். அது எந்த பகுதின்னு சொன்னா, இந்த சீப் என்ற பகுதியில இருக்கக்கூடிய வீடியோஸ், பிக்சர்ஸ், மியூசிக், டவுன்லோட், டாக்குமெண்ட், டெஸ்க்டாப் இதுக்குள்ளெல்லாம் நாங்க கொண்டு போய் எல்லா தகவல்களையும் சேமிச்சால் இந்த சீனுடைய பகுதி தான் இதுல சீர பகுதியில இருந்துதான் இந்த டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட், மியூசிக், பிக்சர்ஸ், வீடியோ எல்லாமே பிரிக்கப்பட்டுள்ளது. அப்ப நாங்க இதுக்குள்ள எல்லாம் சேவ் பண்ணும் பொழுது இந்த சீட பகுதியுடைய வேகமானது குறையும். ஏன்னு சொன்னா இந்த சி பகுதியில தான் எங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அப்ப நாங்க முதலாவது இந்த கணினியில ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது கணினியை நாங்க ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா தேவையில்லாத கோப்புகளை நீக்கிறது. முதலாவது தேவையில்லாத கோப்புகளை நீக்கல நாங்க ரன் கமாண்டுக்குள்ள போய் முதலாவது நாங்க என்ன பண்றோம், டெம்ப் கொடுத்து அதுல இருக்கக்கூடிய ஃபைல்களை எல்லாம் டிலீட் பண்றோம். அப்ப அதுகளை எல்லாம் டிலீட் பண்ணி போட்டு அடுத்ததாக மூன்றாவது எங்க போறோம்னு சொன்னா அதே ரன் கமாண்டுக்குள்ள போய் %temp கொடுக்கிறோம். அப்போ %temp கொடுத்து அதில் இருக்கக்கூடிய ஃபைல்களை நாங்கள் என்ன பண்றோம்னு சொன்னா நீக்கிறோம். அதை நீக்கிட்டு அடுத்த மூன்றாவதாக நாங்க என்ன பண்றோம்னு சொன்னா அதே ரன் கமாண்டுக்குள்ள போய் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா prefetch கொடுத்து அதுல இருக்கக்கூடிய ஃபைல்களையும் நாங்க என்ன பண்றோம் நீக்கிறோம். நீக்கிட்டு கடைசியா என்ன பண்றோம்னு சொன்னா அன்மூவபிள் ஃபைல்களையும் நாங்க என்ன பண்றோம் நீக்கிறோம். எப்படி ஸ்கேன் பண்றோம்னா ரன்னுக்கு போய் நாங்க என்ன பண்றோம் MRT கொடுத்து இந்த கம்ப்யூட்டரை ஸ்கேன் பண்றோம். எப்படி ஸ்கேன் பண்றோம், MRT கொடுத்த உடனே எங்களுக்கு உடனே வராது, ஒரு நிமிஷம் வரும். வந்த உடனே நாங்க என்ன பண்றோம்னு சொன்னா அதுல நெக்ஸ்ட் ஒன்று கொடுக்கும். நெக்ஸ்ட்னு சொன்னா இந்த பாருங்க வருது வரைக்கும் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இதுல குயிக் ஸ்கேன் பண்ண போறீங்களா, ஃபுல் ஸ்கேன் பண்ண போறீங்களா, அல்ல கஸ்டமைஸ் ஸ்கேன் பண்ண போறீங்களா. குயிக் ஸ்கேன்ன்றது வேகமா கணினியை ஸ்கேன் பண்றது. ஃபுல் ஸ்கேன்ன்றது எல்லா சில இருந்து எல்லா பகுதியையும் ஸ்கேன் பண்றது. கஸ்டமைஸ் ஸ்கேன்ன்ற சொன்னா நீங்க தான் செலக்ட் பண்ணணும் இந்த பகுதியை ஸ்கேன் பண்றது. அப்ப நாங்க குயிக் ஸ்கேன் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கணினியில இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்களையும் ஸ்கேன் பண்ணும். அப்ப இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும் பொழுது கணினியுடைய வேகமானது மிகவும் அதிகரிக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நாங்க இதே மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை கணினியில இருக்கக்கூடிய டெம்பரரி ஃபைல்களை எல்லாம் நீக்கி எங்களுடைய கணினியை நாங்கள் நல்ல முறையில் முகாமைத்துவப்படுத்துவோம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.